வச்சுன்னு அதுக்கப்புறம் அது அப்போ அந்த பிரம்மபதி முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவனுக்கு முடிஞ்சு போச்சு. இன்னொருத்தன் அதுக்குள்ளே எவன் புண்ணியம் பண்ணாலும் அவன் இந்த கல்பத்திலே அவனும் பூர்வ கல்பத்தில் பண்ணவனா இருக்கலாம், இந்த கல்பத்தில் சுகத்தம் பண்ணவனா இருக்கலாம், பண்ணியும் இருக்கலாம். அதில் என் பரமாத்மா அனுகிரகம் இல்லைன்னா வர முடியாது அவனாக. அதே போல் பரமசிவன் சொல்கிற ஜுகாவ சர்வபூதானி வந்து ஸ்வயம் ஆத்மானம் ஆத்மனா. இது 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 வந்து மகாபாரத்தில் சாந்தி பருவம்லாம் இருக்குது. சாந்தி பருவாவில் சர்வ விஷயங்களும் இருக்குது. இந்த ஜுகாவ சர்வபூதானி ஸ்வயம் ஆத்மானம் ஆத்மனா. தானே என்ன பண்ணுறான், சர்வபூதங்களையும் வந்து யாகத்தில் ஹோமம் பண்ணால் அந்த ஆத்மனான மனசான ஸ்வயம் ஜுகாவ ஆத்மானம் தன்னுடைய எல்லா ஜந்துக்களையும் அதில் ஹோமம் பண்ணி தன்னையும் ஹோமம் பண்ணிட்டார். அதுக்கு சர்வமேதம்னு பேர். மகாதேவா சர்வமேதே மகாத்மா புத்வாத்மானம் தேவதேவோ பபூவ விஸ்வான்லோகான் வியாப்பி விஷ்டப்தி கீர்த்தியா விராஜத்தே துதிமான் கிருத்திவாசா. கிருத்திவாசன் அந்த யானை தோலை உடுத்துன்னு இருக்கானே, அது பரமசிவன். அவன் நீங்கள் இவ்வளோ பிரகாசிக்கிறானே, தன்னுடைய கீர்த்தனை உலகத்தை முழுக்க வியாபிச்சிருந்து நீங்கள் அவன் பிரகாசிக்கிறானே, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் சர்வமேதம்ன்றதான ஒரு யாகத்தில் தன்னையும் அவன் ஹோமம் பண்ணிட்டான். அது சர்வமேதம்னு அர்த்தம்னா சர்வ பிராணிகளையும் அவன் ஹவிஸாக வச்சுக்கணும். எல்லா பிராணிகளையும் அந்த யாகத்தில் ஹோமம் பண்ணுவேன். ஏன் ஹவிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஹவிஸுக்கு போல என்னன்னா அந்த பிராணி வர்க்கங்களே அதை ஹோமம் பண்ணிவிடும். ஆனால் சர்வ சம்ஹாரம் பண்ணுறதுன்னு அர்த்தம் இருக்குது. இந்த சம்ஹார தேவதையாக இருக்கிறது சம்ஹாரத்தை ஒரு யாகம்ன்றதா சொல்லி அந்த யாகத்தினால பரமாத்மாவை ஆராதிக்கிறார். அந்த சர்வமேதம்ன்றதான ஒரு யாகத்தினாலே ருத்ர விஷயத்தில் தாதிச வச்சனங்களை காட்டுகிறார் விஸ்வரூபா. அது மகாதேவான்றதாக பேர். சர்வமேதே சர்வமேதம்ன்றது அர்த்தம் சொல்றார். சர்வம் மேத்தியத்வேன ஹவிஷ்வேன வந்து கல்பியத்தே யஸ்மின் யாகே சஹா சர்வமேதா சர்வபூத ஹவிஷ்கா கிருத்து விசேஷா தஸ்மின் மகாகிருத்து. அது சர்வபூதங்களையும் அது ஹோமம் பண்ணுற திரவியமாக வைத்து சர்வ பிராணிகளையும் ஹோமம் பண்ணி தன்னையும் கடைசியில் அதை அர்ப்பணம் பண்ணிவிட்டான். ராவண சிவன் தன்னையும் ஹோமம் பண்ணி அந்த சர்வமேதம்ன்ற யாகத்தினால பரமாத்மாவை திருப்தி பண்ணான். அதனால இவனுக்கு இவ்வளோ மகிமையானது இப்போ ஏற்பட்டது அப்படின்றதா சொல்றார். மகாதேவா சர்வமேத ஜுகாவ சர்வபூதானி விஸ்வரூபோ மகாதேவா. விஸ்வரூபன் மகாதேவன்லாம் பரமசிவனுக்கு குறிக்கிறது. சர்வமேதே மகாக்கிரது சர்வமேதம்ன்ற மகாக்கிரதுல ஜுகாவ சர்வபூதானி ஸ்வயம் ஆத்மானம் ஆத்மா தன்னையும் தன்னுடைய ஆத்மாவையும் தன் மனசு ஊப்பி அதை ஹோமம் பண்ணார். அப்படி மகாதேவா சர்வமேதே மகாத்மா புத்வாத்மானம் தேவதேவோ பபூவ. அப்படி சர்வமேதையாகத்தினால பரமாத்மாவை ஆராதனை பண்ணார். அப்புறம் விஸ்வான் லோகான் வியாப்பி விஷ்டபிய கீர்த்தியா விராஜத்தே துதிமான் கிருத்திவாசா. அந்த யாகத்தினுடைய பலமாக இவருக்கு என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த வசனத்தால் விசித்திர கர்மானுஷ்டாத்திருத்த ரூபமான கர்மவசத்துவம் சொல்லப்பட்டது. அதனால விசித்திரமான கர்மானுஷ்டானத்தை பண்றவங்க. இதுல சர்வமேதே சர்வபூத சம்ஹார ரூபமான கிருத்து விசேஷத்து. சர்வ பிராணிகளை வச்சு ஹோமம் பண்றது சம்ஹாரம் தான். அல்ல சம்ஹாரம் யாகத்துல ஆத்மானம் புத்வா தேவதேவோ பபுவா. மறுபடியும் தேவஸ்ரேஷ்டனாக ஆனான். அதுல தன்னையும் அர்ப்பணம் பண்ணிட்டான். தன்னை அர்ப்பணம் பண்றதா யாருக்கு அர்ப்பணம் பண்றது? எவன் அழியாமல் இருக்கானோ அவனுக்கு தானே அர்ப்பணம் பண்ணல. யார் அழியாமல் இருக்கார்? இல்ல அங்க விஷ்ணு ஆராத்தியான் இருக்கு, பிரம்மாவை பத்தி சொல்லிச்சு. இதுல சர்வமேதம் யாகத்தை பண்ணி இவன் பெருமை அடைஞ்சான்னு இருக்கு. சர்வமேத யாகத்துல யார் ஆராதிச்சான்னு சொல்லல, விஷ்ணு ஆராய்ச்சான்னு சொல்ல. இவனே அழிஞ்சு போய் தன்னையும் அர்ப்பணம் பண்ணான்னு சொன்னா இதுல இருந்து என்ன கிடைக்கிறது? பிரம்மா சதுர்முகன் முதற்கொண்டு இந்த சதுர்முகன் அழியிடுவார். அழியாதவனுக்கு தன்னை அர்ப்பணம் பண்ணான்னு சொல்லுவோம். அழியாத என்னன்னு கேட்டா பரமாத்மா. இவன் அழிஞ்சு போறான்னு ஏற்படுத்தோ இல்லையோ, இவன் எப்படி பரமாத்மா இருக்க முடியும்? அதில் அழியாதுன்னு ஒருத்தர் இருக்கணும். இப்போ இந்த ஸ்லோகத்தால் என்ன ஏற்படுதுன்னு கேட்டால் இவன் தன்னையும் அர்ப்பணம் பண்ணி தன்னையும் ஹோமம் பண்ணி இவன் பதவி பெற்றான் இருக்கிறதுனால இவன் ஆராதகனா போயிட்டான். இவன் யாகம் பண்றவனா போயிட்டான். இவன் ஆராத்தியனா இல்லை. அதில் இவனை போய் எப்படி பரதேவத்தைன்னு சொல்ல முடியும் அப்படின்றதான் அர்த்தம். இங்கு இதனால் இவன் சதுர்முக நியாயத்தாலே மகாதேவனாக இருந்து வைத்தே சர்வசம்பார ரூப கர்மத்தை அனுஷ்டித்து தேவதேவஸ்தானத்தை அடைந்தான் என்று சொல்லப்பட்டது. அதனால இந்த பிரம்மாவிஷன் நியாயத்தினால இவன் மறுபடியும், அதாவது அவன் பரமாத்மா ஆராதனை பண்ணி வந்தா போல இவனும் பரமாத்மா ஆராதனை பண்ணி சர்வமேத சர்வ சம்ஹார ரூபமான யாகத்தினால
ஆராதனை பண்ணி இந்த ருத்ர பதவிக்கு வந்தான் என்றுதான் ஏற்படும். அதனால் இவருடைய பதவிகள்லாம் கர்மாதீனம் என்றதாக ஏற்படும். எல்லாம் மகாபாரத்தில் சாந்தி பருவாவில் இருக்கு. அதுக்கப்புறம் பெருமாள் என்ன பண்ற, அவளுக்கு பதில் சொல்ற. இங்கதான் பெருமாளை பத்தி வருது. யோமே யதா கல்பித்தவான் பாகமஸ்மின் மகாக்கிருத்தம். இப்போ எனக்கு தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து யாகத்தில் எனக்கு பங்கு கல்பிச்சுங்களோ இல்லையா, அதே போல் நான் உங்களுக்கு கிருத்தேச்ச பிரதிகர்த்தவியும் மேஷ தர்ம சனாத்தனா. ஒருத்தன் உதவி பண்ணான்னா அவனுக்கு பிரதிபகாரம் பண்ணணுன்றதான் லோகத்தில் இருக்கும். அப்படி வரைச்ச உங்களுக்கு நான் ஒரு உபகாரம் பண்ணுறேன், நீங்கள் எல்லாருமா சேர்ந்து யாகத்தில் எனக்கு பங்கு கொடுத்தனால மற்ற பேர் பண்ணுற யாகத்துலேயும் உங்களுக்கெல்லாம் பங்கு இருக்கட்டும் என்றதாக பரமாத்மா அவளுக்கு யாகத்தில் இதனால தான் பங்கை ஏற்பாடு பண்ணார். அவர் சொல்கிறார் இல்லையாங்க, எத்தேவன் வாலாட்டும் அப்போது அப்போது அழியும் அழைப்புன்னு சாய்கிறார். மனுஷர் உகைக்கு மேல் எத்தேவர் வாலாட்டும் அப்போது ஒழியும் அழைப்பும் திருவந்தாதில் வருது. அது எம்பெருமான் ஒரு க்ஷணம் வாய்மூன்று இருந்துட்டான்னா இந்த இந்திரன் போய் ஹவிஸை வாங்கிக்கிறதும், யாகம் பண்ணுறவா இந்திராகச்சா அறிவாகச்சான்னு அவள் கூப்பிடுறதும் எப்படி நடக்கும்னு தெரியும். எம்பெருமான் சங்கல்பிக்கவே தான் இவன் ஒரு பெரிய மனுஷனானா அவளை இந்திரனேவா இந்திராகச்சா ஹரிவாகச்சான்னு கூப்பிடுறதும், இவா போய் யாகத்தில் ஹவிஸை வாங்கிக்கிறதுலாம் நடக்கிறது. இதெல்லாம் பகவத் சங்கல்பாதீனம். பகவான் சங்கல்பிக்கலன்னா அகைப்பில் மனுஷரை உகைக்குமேல், பாசனம் முழுக்க அகைப்பில் மனுஷரை உகைக்குமேல் எத்தேவர் வாலாட்டும். இப்போ எல்லாம் வாலாட்டின்ட்டுக்கானே ஓதணும். இந்த வாலாட்டுன்னு பார்த்து ஆழ்வாரே பிரயோகம் பண்ணுறார். எங்கிட்ட வாலாட்டாதே சொல்கிறது இல்லையா, இவாளெல்லாம் பெருமாளுடைய வாலாட்டுறா. இந்த வாலாட்டுறதும் அப்போதத்தில் முதல் நாள் ராத்திரி அழைக்கிறா, இந்திரனை வா நீ வா அவ அப்படின்னு மந்திரங்களை ஆராதனை பண்ணி ஆவாகனம் பண்ணுவா கூப்பிட்டு. அதில் அவள் ஆஹ்வானம் பண்ணுறதும் இவா போய் அந்த ஹவிஸை வாங்கிக்கிறதும் இந்த மாதிரியான வாலாட்டுகள்லாம் இருக்கும் இல்லையா. இது அகைப்பில் மனுஷரை உகைக்கு மேல் இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு உபயோகத்தில் மனுஷால பெருமாள் உகைக்கிறதும் உபேட்சிக்கிறது. இந்த எம்பெருமானவள் உபேட்சிச்சுட்டாளேன்னா இந்த தேவதையுடைய வாலாட்டும் யாகம் பண்ணுற யாக எஜமானாள் அவளை கூப்பிடுறதும் இப்போ ஹவிஸை வாங்கிக்கிறது முதலான செயல்கள்லாம் அப்போ ஒழிஞ்சு போடும் அப்படின்னு. அது பெருமாள் சங்கல்பத்தினால்தான் அது கிடைக்கும். யோமே யதா கல்பித்தவான் பாகமஸ்மின் மகாக்கிருத்தம். இந்த மகாக்கிருத்துவில் யார் எனக்கு எவ்வளோ பாகத்தை கொடுத்துருக்காளோ அவளுக்கு நான் என்ன பண்ணுறேன், சதா யஜ்ஞபாகாரா வேதசூத்திரே மயா கிருத்தா. அதில் இங்கேதான் மயானது பரமாத்மா சொல்கிறாரு வார்த்தை. அப்படியே அதே மாதிரி தாதிருஷ மந்திர திரவியாதிகள் தாதிருஷ மந்திர திரவிய அங்காதிகளோட விசிஷ்டமான யஜ்ஞ பாகத்திற்கு அருகனாக வேதசூத்திரே மயாகிருதா என்று பெருமாள் சாதிக்கிறார். சதா யஜ்ஞபாகாரா வேதசூத்திரே மயாகிருதா இத்தியாதிகளிலே பிரசித்தம். இவர்கள் அதில் பகவானுக்கும் இவாளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கர்மவசித்வாதிகளாலையும் கர்ம அனுஷ்டானத்தினாலையும் கர்மாதீன பலத்தை உடையவர்கள் என்ற காரணத்தினாலையும் வித்தியாசம் இல்லை. இதற்கு மேலே பகவான் மாயா பரதந்திரர்கள், அதாவது பிரகிருதி வசிய பிரகிருதி பரதந்திரா, பிரகிருதி வசியனா இருக்கிறது எப்படி ஜெகத் காரணமாக இருக்க முடியும் என்றுதான் வித்தியாசத்தை காட்டுக்காக ஆரம்பிக்கிற இதில் இவர்கள் பகவன் மாயா பரதந்திரராய் இங்கே கீழே லட்சணத்தில் இதனால் சர்வதேவதைகளுக்கும் யஜ்ஞ பாக அர்ஹத்துவமே பகவானுடைய வரதானத்தாலே லப்தம் என்று ஏற்படுவதனால் கர்ம விசேஷாதீன பலப்பிராப்தி ரூபம் கர்மவசியத்துவம் சர்வதேவதைகள் அந்த பலம் வாங்கிக்கிறதோ இதெல்லாம் கர்மாதீனமாக இருக்கிறதால கர்மாதீனமான பலப்பிரதானம் சொல்லப்பட்டது. இந்த பிரகடனத்தில் பிரம்மருத்ராதிகளுக்கு சாமானியதா உற்பத்தியாதிகளை சொல்லுகிற வச்சனங்களை உதாகரிக்காமல் ஆத்யோ நாராயணோ தேவா தஸ்மாத் பிரம்ம ததோ பவஹ பரோ நாராயணः தேவः தஸ்மாத் ஜாத சதுர்முகः தஸ்மாத் ருத்ரோ அபவத் என்று பகவானிடத்தில் நின்றும் உற்பத்தியாதிகளை சொல்லுகிற வச்சனங்களை உதாகரித்ததும் இப்படியே பிரம்மருத்ராதிகளுடைய சாமானியதா கர்ம பிரதிபாதக வச்சனங்களை உதாகரிக்காமல் பகவானை உத்தேசித்து செய்யும் யஜன அர்ச்சன சிந்தனாதி ரூப கர்ம பிரதிபாதக வச்சனங்களையே உதாகரித்ததும் பகவதீன பலப்பிராப்தி ரூப கர்மவசிதா பிரதிபாதக வச்சனங்களையே உதாகரித்ததும் உற்பாத்தியர்களான பிரம்ம ருத்ராதிகளுக்கும் உற்பாதகனான பகவானுக்கும் இப்படியே கர்மவசியனுக்கும் இங்கே வித்தியாசம் சொல்றார். உற்பாத்தியர்கள் இவ எல்லாரும்
உற்பாதகன். இந்த வச்சன உதாரணத்தினால என்ன கிடைச்சதுன்னு கேட்டா, பகவான் உற்பாதகன். அதாவது பிரம்மருத்ராலாம் பிறக்கிறாள்னு சொல்லாமல் பகவானிடத்துலேருந்து பிறக்கிறாள் சமாதானம் சொல்றாரு இல்லையா. இப்போ பிரம்மருத்ராலும் கர்மவசால்னு தெரியப்படுத்தணும் இல்லையா. அவளை கர்மானுஷ்டானம் பண்றா, கர்மவசால் அவளை பார்த்து மாத்திரம் சொல்லலாம். அவள் பகவான் ஆராதிக்கிறா, பகவான் ஆராய்ச்சி பலம் பெற்றார்கள், பகவானத்திலிருந்து பிறந்தார்கள், பகவானோட சேர்த்து சேர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படி சொன்னான்னு கேட்டா, ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசம் தெரியுதுதான். பகவான் உற்பாதகன், இவரெல்லாம் உற்பாதிகள். பகவான் ஆராத்தியன், இவ ஆராதுகள். அவன் பலப்பிரதமன், இவ பலபாக் அப்படின்னு அவ ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் சொல்றதுக்காக சுமுகம் துர்முகீராம் விருத்த மத்தியம் மகோதரி சுகேஷம் தாமிரமூர்த்தஜ அந்த சூர்பணிக்கும் ராமனும் வார்த்தை சொல்ற போது வால்மீகி ரொம்ப ஆச்சரியமா சொல்றாரு. அந்த அங்க ரொம்ப அழகான ஸ்லோகம் அது. சுமுகம், அவன் ராமன் இப்படிதான் சுமுகனா இருக்கான். சுமுகம் துர்முகி ராமன். விருத்த மத்தியம், ஒரு பிடிக்கு உள்ள அடங்கும் எடுப்பு. விருத்த மத்தியம் மகோதரி, வயிறு பிரம்மாண்டமா இருக்கும். அப்போ சுகேஷம் தாமிரமூர்த்தஜா, இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் அழகா ராமனையும் அவளை அதாவது ரூபத்தையும் காட்டுறதுக்கு, அந்த மாதிரி பகவானுடைய பெருமையும் இவருடைய தாழ்மையும் காட்டுறதுக்காக தான் பொதுவாக அவர்கள் கர்மவசியர்கள், அவர்கள் உற்பாத்தியர்கள் அப்படின்னு அவர்களை மட்டும் சொல்லாமல் பகவானுடைய சேர்த்து எடுத்துருக்காங்க அழகிய வியாக்கியானத்தில். அந்த மாதிரி இதாகும். இப்போ இதுக்கு மேலே அவ பகவான் மாயா பரதந்திரர்கள் என்றதையும் இங்கே காட்ட. இவர்கள் பகவான் மாயா பரதந்திரராய் கர்மவசியராய் ஞான சங்கோச்ச விகாசவான்களாய் இருப்பவர்கள் என்னுமிடம் வேதாபகார விற்த்தாந்தாதிகள் வேதாபகாராதி விற்த்தாந்தங்களும் பிரம்மாத்யா சகலாதேவாக மனுஷ்யா பசவஸ்ததா விஷ்ணுமாயா மகாவர்த்த கர்த்தாந்த தமசாவிருதாக அப்படிலாம் பிரமாணங்களால் ஏற்படுதுன்னு சொல்கிறோம். அதாவது இவா மாயன்னா பிரகிருதி. பகவானுக்கு அதிகமாய் பகவத் அதிஷ்டிதமாக இருக்க முடியாத மாயை போல பிரகிருதி ஆச்சரியமான காரியத்தை செய்யக்கூடியது. இந்த மாயன்னு ஒரு வந்துட்டு அத்வைத்தில் சொல்றாரு, அந்த அவித்தியன்னு அர்த்தம் இல்லைங்க. அந்த பகவான் மாயன்னா பகவானுக்கு அதிகமாக இருக்க முடியாத அந்த பிரகிருதி, அந்த பிரகிருதிக்கு இவர்கள் பரவசராக இருக்கிறார்கள். இங்கு மாயா பரதந்திரர்கள் என்று இவ்வளவே சொல்லாமல் பகவன் இங்கேதான் மாயா பரதந்திரன் என்று இவ்வளவே சொல்லாமல் பகவன் மாயா பரதந்திரன் என்று சொன்னது தன் மாயா பரதந்திரர்களுக்கு தத் சாமியம் தது ஐக்கியம் கூடாது என்கிக்காக. அழகிய வைசானத்தில் என்ன விஷயம் கேட்டா, இவர்கள் பொதுவாக பிரகிருதி வசியர்கள், பிரகிருதி உட்பட்டன்னு சொல்லாம இல்லையா, பகவதீனமான பிரகிருதிக்கு உட்பட்டவர்கள் அந்த பகவானை சேர்த்து சொல்றார். எதுக்குன்னு காரணம்னா, பகவான் மாயைக்கு பிரவர்த்தகன், அவனாலே பிரவர்த்தித்தன் மாயைக்கு உட்படுறவார். அப்படி பரமாத்மாவுக்கும் அவளுக்கும் எப்படி சாமியம் சொல்லலாம்ன்றதாக அதுக்கு தான் பெருமாளை சேர்த்து சொன்னார். இங்க சொன்னதும் அப்படிதான். இங்க சொல்றோம் பகவான் மாயா பரதந்திரன்னு சொன்னா போறாது, அல்ல பிரகிருதி பரதந்திரர்கள் அப்படின்னு சொன்னார் போற மூலியோ. இவாள் ஹேயர்கள் சொல்றதுக்கு பிரகிருதி பரதந்திர, பிரகிருத்தின்னா அந்த சம்சாரத்துக்கு ஹேத்துவா இருக்குது அந்த பிரகிருதி, அந்த பிரகிருதிக்கு உட்பட்டவள். அதாவது சத்வரஜ தமசு உள்ளதான இந்த முக்குண பிரகிருத்தின்னு சொல்றோமோ இல்லையா, அந்த பிரகிருதியை அப்படின்னு சொல்லிருக்குச்சு. அப்படி அது சொன்னாலே போறோம். அதனால இவரெல்லாம் ரொம்ப ஹேயபூத்தர்கள், ரொம்ப நீச்சர்கள் தான் தெரியுது. அப்படி இருந்துச்சும் பகவானுக்கு அதீதமான சம்சாரத்துக்கு உட்பட்டவர்கள் எனக்கு பகவத் அதீன பதம் போட்டதுனால அவருடைய பெருமையுடைய தாழ்வையை பாருங்கோ அப்படின்னு தான் கூட சரியா. பகவன் மாயா பரதந்திரர்கள் என்னுமிடம் வேதாபகாரத்தில் அதுதான் பகவன் மாயா பரதந்திராய். அப்புறம் குணவசியராய் அந்த சத்வரஜ தமசுகள்லாம் இவாள் ஆட்டி படைக்கணும். பிரம்மாவுக்கோ ருத்ரனுக்கோ சத்துவகுண தலைவருக்கோ பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றார். அதே ரஜோகுணமோ தமோகுண தலைவருக்கோ பெருமாளை சண்டை போடுறான். அந்த பானாசுர சுற்றும் போது பானாசுரனுக்கு தான் உதவி பண்றேன்னு இவன் பிரதிஜை பண்ணிட்டு கடைசியில் பானாசுரனுக்கு முன்னாடி ஓடி போட்டாங்க. ஏன் அதாவது தமோகுணம் வரும்போது பெருமாள்கிட்ட அவன் சண்டை போடுறான். சத்துவகுணம் தலைவர் போது தாசபூதாசத்த சர்வே ஆத்மான பரமாத்மா அப்போ அஹோபி தேதாசா இத்தி முத்வான மாமியம் தான் ஸ்தோத்திரம் பண்றான். அதே போல பிரம்மாவும் அப்படிதான் தமோகுணம் தலையிட்டு வச்சாபகாரம் பண்ணி பெருமாளுடைய அந்த பெருமை பொறுக்காது பண்ணான். சத்துவகுணம் தலையிடும் போது ஸ்ரீமத் ராமாயண ஸ்தோத்திரம் பண்ணாப்புல மாம் தோம் பூர்வம் அஜீஜனான்னு ஸ்தோத்திரம் பண்ணா மகா அன்வேஷயானப்சு மாம் தோம் பூர்வம் அஜீஜனான்னு ஸ்தோத்திரம் பண்றான். பந்துவாள் என்ன பண்றா, இந்த பாகவத்தில் வச்சாபார கட்டம் இருக்கு இல்லையா, அது பிரக்ஷிப்தம் தொழிட்டாங்க. ஏன்னா பிரம்மான்றவன் பரமாத்மாவுக்கு ஜேஷ்ட புத்திரன், பரமாத்மாவுக்கு அத்தியந்தம் பரதந்திரன், பகவானுக்கு தாசபுத்திரன். அவன் போய் பெருமாளுக்கு எதிராக இருந்து வத்சாபகாரம் பண்றான்னு சொன்னா அது சரியில்லை. அதனால இது கல்பித்தம்ன்றா சொல்லிவிடுறான். நம்ம சொல்லுவோம். அதே போல சிவன் அப்படி பார்க்க போனா சிவன் பெருமாளுக்கு சண்டை போடுற கதையெல்லாம் கூட தான் தரணும். சிவன் கூட தான் சில சமயம் பெருமாளுக்கு ஸ்தோத்திரம் பண்றான். அவன் கூட தான் பெருமாளுக்கு பேர் நாயும் பிள்ளையாயும் இருக்கான். அது கூட தான் தரணும்.
ஆனால் இதுக்கெல்லாம் என்ன சமாதானம் சொல்லணும்னு கேட்டால் சத்துவகுணம் தலையிட்டு இருக்கிறபோது பெருமாளுக்கு தாசபூதான் சொல்கிறதா, தமோ குணம் தலையிட்டு போது அதான் அனாத்து வர்க்கம் தான் நான் சொல்லுவேன். அதுதான் குணவசியராய் ஞான சங்கோச்ச விகாசவான்களாக இருப்பார்கள் என்னுமிடம். அதாவது ஞானத்துக்கும் சங்கோச்ச விகாசங்கள்லாம் வரும். அப்படி என்னுடமானது வேதாபகாராதி உத்தாந்தங்களிலும் வேதாபகார குருபாதுக ரைத்திய பீடா தியாபத் விமோச்சன மகேஷ்ட வரப்பிரதானி கோன்ய பிரஜா பசுபதி சிவசிவோதய சிவபூத்தும் சாய்கிறது. இந்த மாதிரி வேதாபகாரம் பிரம்மாவுக்கு சதுர்முக பிரம்மாவுக்கு பரமாத்மா முதல்ல என்னன்னா வேதெல்லாம் உபதேசம் பண்ணார். ஜேஷ்ட புத்திரனுக்கு வேதாத்தியம் தகப்பனே பண்ணி வைக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. ரெண்டாவது பிள்ளை வேணா வேற அவர் ஆச்சரியத்தை அனுப்பிக்கலாம். அதனால் ஜேஷ்ட புத்திரன் தானே சொல்லிக்கணும். அந்த மாதிரி ரீதியில் யோ பிரம்மாணம் வேதாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரணவி தஸ்மின்னு முதல்ல பிரம்மாவை பெற்று அந்த பிரம்மாவுக்கு வேதத்தெல்லாம் கொடுத்தா என்னாச்சு, மது வேட்டாள் வந்து அபாரம் பண்ணிவிட்டான். அதனால் வேதம்லாம் மறந்து போயிடுச்சு. இது ஞான சங்கோச்சம் தானே, ஞான சங்கோச்சம். அப்புறம் பிறகு ஹம்சபத்ஸை ஹைகிரீவ ரூபேன அவதாரம் பண்ணி அந்த வேதத்தெல்லாம் மூட்டு கொடுத்தார். அதனால் வேதாபகாரம். குரு பாத்தகம் இது சிவன் பண்ணுறது. குரு பாத்தகம்னா குருன்னு ஆச்சாரியன் விஷயத்திலே பண்ணதானே பார்த்துக்கும். ஆச்சாரியன் தகப்பன் ஒரு ஆச்சாரியன் தானே, ஆச்சாரியன் விஷயத்திலே பண்ணதானே பார்த்துக்கும். அது குருன்னு அட்ஜெக்டிவ் வச்சுக்கோனுக்கு ரொம்ப வெயிட்டியான பார்த்துக்கும், ரொம்ப கனமான பார்த்துக்கும். பாத்தகத்தில் லேசான பாப்பம் பலுவான பாப்பம் உண்டோ இல்லையோ. தகப்பன் தலையை கட்டுறது ரொம்ப பலுவானது, ரொம்ப கனத்த பாப்பம் அது இல்லையா. அதுதான் சாதாரணமான பாப்பம் பண்ணல. அதாவது பரமசிவன் இது அத்தியந்தம் தமோ குணம். அந்த ஏபாவம் பரமே வந்து ஈபாவம் செய்து ஏழுகம் ஈபாவம் செய்து அதற்கு பிச்சை கோபால கோலது ஈரண்டேன்னு சாய்க்கிறது இல்லையோ. மாபாவம் விட மாபாவம் விட அரற்கு பிச்சை ஹரன் பாப்பம் பண்ணிட்டான். அந்த பாப்பத்தை போய்க்கணும் யாருன்னு கேட்டால் கோபால கோளரி. அவருக்கு வசந்த ஸ்தானம் கொடுத்தா தப்பு பண்ண மாட்டான்னு வசந்த ஸ்தானம் கொடுத்தா அந்த வசந்த ஸ்தானத்தில் இருந்தால் சில பேர் திருந்துவா. தப்பு காரியம் பண்ணவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருவாலும் சரி, அந்த ஸ்தான கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக தப்பு பண்ணுறது நிறுத்துவார். இவன் ஸ்தானம் அதிகமானாலும் இவனுக்கு புத்தியானது போகலேன்ற. அங்கே ஹரன்னு சிவன் சொல்லாமல் இல்லையா, ஹரன்னு பதம் போட்ட சம்ஹார கர்த்தாவாக அவனை பெருமாள் அப்பாயின்மெண்ட் பண்ணால் கூட அவன் அந்த ஸ்தானத்தில் என்ன பண்ணான். அதனால் சொன்னார், தேவதாந்திரங்கள் எத்தனையேனும் உயர்ந்தாலும் அந்த அபராத ருச்சி குலையாதுன்னு. அவளை எவ்வளோதான் வசந்த ஸ்தானம் கொடுத்தா கூட பெருமாட்டை அபச்சாரம் பண்ணுறதோ தப்பு பண்ணுறதோ பாப்பத்தில் ஒரு அபிசந்தி அவளுக்கு போகவே போகாது. எம்பெருமான் எவ்வளோதான் தாழ் நின்றாலும் தாழ்ந்தாலும் அந்த ரக்ஷணத்தில் ருச்சி இவனுக்கு குலையாதுன்னு. இவன் என்ன பண்ணான், வைகுண்ட லோகத்துந்தா உதிரும் 4 நாள் சௌக்கியமாக இருக்கலான்ட்டு வந்தானா அங்கே வந்துட்டான் இவன் ஷாப்பி மோச்சனத்துக்காக. யார் சிவன் தாப்பனாடி தலையை கிள்ளிட்டு கையில் வந்து பிரம்ம கபாலை ஓட்டி கொடுத்துருந்து அதுக்காக அப்புறம் வந்து பெருமாள் அந்த ஷாப்பி மோதி போட்டார். கோபால கோழி இங்கே வரைச்சு நாராயணன் போட கோபாலன் பதம் போட்டார். இவன் பெருமாள் தன்னை ரொம்ப தாழ விட்டுருக்கான். அது ரொம்ப தாழ்ந்த நின்ற நிலையிலையும் தேவதாந்திரன் சாபத்தை போக்குறான். அவன் வசந்த நின்ற நிலையும் தப்பு பண்ணுறது விடுறதில்லை. அதனால் தேவதாந்திரங்கள் எவ்வளோதான் உயர்ந்தாலும் தப்பு பண்ணுறது விட மாட்டான். பரமாத்மா எவ்வளோதான் தாழ்ந்த நிலைமையில் இருந்தாலும் பரோபகாரம் பண்ணுறதை இவன் விட மாட்டான். அதனால் தேவதாந்திரங்களும் இவனுக்கு உள்ள வித்தியாசம் அப்படிதான். அது வேதாபகாராதி விற்த்தாந்தங்கள். வேதாபகாரம் அவருக்கு அதான் சொல்ல வேதாபகார விற்த்தாந்தமாவது என்றதாக அந்த கதையெல்லாம் இங்கே சாய்கிறார். வந்து வேதாபகார விற்த்தாந்தமாவது சாந்தி பருவத்தில் திருநாராயணியத்தில் சொல்லப்பட்டது. அதாவது அதுக்கு கதை எல்லாம் திருவிழியோ. அதாவது பிரம்மா பகவானுடைய நாபி கமலத்திலிருந்து சதுர்வேதங்களையும் சொல்லி கொண்டிருக்கிற போது விக்கிரகத்துக்களான அந்த வேதங்களை, விக்கிரகத்துனா உருவம் கொண்டிருக்கு, அந்த வேதத்துக்கெல்லாம் ஒரு ரூபம் உண்டு. அந்த விக்கிரகத்துக்களான அந்த வேதங்களை ரஜஸ்தமோ குண விசிஷ்டர்களாய் பகவான் பலவான்களாய் இருக்கிற 2 அசுரர்கள், அதாவது மது கேட்டவள் அந்த நாபி கமலத்தின் நாளத்தின் வழியாக வந்து பிரம்மா பார்த்து கொண்டிருக்கும் போதே அபகரித்து கொண்டு ரசாதலத்திற்கு போய்விட்டதாகவும் பிறகு பிரம்மா வேதஹீனராய் பகவானை பார்த்து என்னுடைய வேதங்களெல்லாம் ராட்சசர்களால் பலாத்காரத்தாலே அபகரிக்கப்பட்டது. எனக்கு வேதமே உத்கிருஷ்டமான நேத்திரம், உத்கிருஷ்டமான வேதாமே பரம் தனம், வேதாமே பரம் சக்ஷு அப்படின்னு அழறான். அதுக்கப்புறம் பெருமாள் வந்து அவனுக்கு உபகாரங்கள்லாம் பண்ணுறார் என்றதாக இருக்கு. அந்த வழக்கில் எனக்கு வேதமே உத்கிருஷ்டமான சக்ஷுசு, வேதமே உத்கிருஷ்டமான தனம்,
வஸ்துக்களில் உத்கிருஷ்டமான வஸ்து அதுவே அப்படின்றதால உடனே பெருமாள் என்ன பண்ணார், வந்து இந்த சொல்லப்பட்ட விற்த்தாந்தம், இந்த விற்த்தாந்தத்தில் அந்தகாரா இமே லோகா ஜாதா வேத விவர்ஜிதான்னு சொல்லி ஒரே இழுத்து சொல்லிட்டு போச்சு. இத்தியாதிகளாலே ஞான சங்கோச்சம் ஸ்பஷ்டமாக சொல்லப்படுது. அந்தகாராக இமே லோகாக ஜாத்தாக வேத விவர்ஜிதாக, வேதம் இல்லாதனால எங்க பார்த்தாலும் இருள் சூழ்ந்து கொடுத்துட்டார். அதனால இவாளுக்கு ஞான சங்கோச்சம் உண்டாய் ஞானத்தில் எல்லாருமே லோகத்தில் எல்லாருமே ஞானமானது போச்சு. அதனால தேவனுக்கு அழிவியந்துன்னு சாதிக்கிறாரு இல்லையோ, அதனால பிரம்மாவுக்கு ஞானத்தை கொடுத்தவன் சொல்லுவாங்க. அப்புறம் ஆதிபத்தினாலே இங்க ஆதிபத்தினால் குருபாத்தக கிரகணம், வேதாபகார குருபாத்தக வைத்தியம் போயிடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் குருபாத்தகம்னா குருபாத்தகாரி விற்த்தாந்தமாவது மாசி புராணத்துல சொல்றது இந்த கதை எல்லாருக்கும் போகும். அப்புறம் விஷ்ணு மாயா மகாவர்த்த கர்த்தாந்த தமசா விருத்தாக, அதுக்கு அடுத்தது ஸ்லோகம். பிரம்மாத்யா சகலா தேவாக மனுஷியா பசவஸ்தா விஷ்ணு மாயா மகாவர்த்த கர்த்தாந்த தமசா விருத்தா. கர்த்தம்னா பெரிய பள்ளம், விஷ்ணுடைய மாய பிரகிருதி இருக்கும் இல்லையா, பிரகிருதி என்பது ஒரு பெரும் பள்ளம். அந்த பெரும் பள்ளத்துல இவெல்லாம் அவள் விழுந்து முடிக்கிறார். யாருன்னு கேட்டா பிரம்மாத்யாக சகலா தேவாக. அவளை பிடிச்சி சொன்னாதான் மற்ற தேவத்தெல்லாம் விழுந்திருக்கான்னு சொன்னா அவள் தப்பிச்சுன்னு விடுவார். அதுக்காக அவளே விழுந்திருக்கான்னு சொன்னா அதுல மற்ற பேரை பத்தி நம்ம சொல்ல வேண்டாமோ இல்லையோ. அதில் பிரம்மாத்யாக சகலா தேவாக மற்ற பேர்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இவதான் பெரிய பிரதானராக என்றப்படுவார். பிரம்மாத்யா சகலா தேவாக மனுஷியா பசவஸ்தலா விஷ்ணு மாயா. இங்கேயும் விஷ்ணு மாயான்னு தான் பதம் போடுறாரு. இந்த மாயங்கிறது பகவானுக்கு தான் அதிகமாக இருக்குது. விஷ்ணு மாயா மகாவர்த்த கர்த்தம்னா பள்ளம். அந்த ஆவர்த்த சுழல் உள்ளதான பெரிய பள்ளமாகிற இருட்டில் விழுந்து அவள் முடிச்சிருக்கா. பிரம்மா விஸ்வசர்ஜா தர்ம மகான் அவ்யக்தமேவச்ச உத்தமாம் சாத்விகீமேதாம் கதிமாகுர் மனீஷினா இத்தியாத்மா விஸ்வசிருத்துகள் தர்மங்கள் மகான் அவ்யக்தம் இதுகள்லாம் உத்தமமான சாத்விகமான கதிகள் என்றதாக அங்க பிரமாணங்கள்ல சொல்லியிருக்கு. அது மாத்ஸ்ய புராணத்துல இந்த கதை எல்லாத்தையும் எடுத்து இந்த பிரம்மாத்தியான ஸ்லோகத்தினால் என்ன செய்கிறார்னா, இப்படி ஞான சங்கோச்சாதிகளில் விற்த்தாந்தங்களை உதாகரித்து பகவன் மாயா பாரவசியத்தையிலும் ஞான சங்கோச்சாதிகளிலும் வச்சனம் உதாகரிக்கிறார். அதாவது பிரம்மாத்யாக விஸ்வசர்ஜான்றதுனால அந்த நவ பிரஜாபதிகள், தர்மஹான தர்ம தேவதைகள், மகான் அவ்யக்தம் என்கிறது தத் அதிஷ்டான தேவதா பரம். அதெல்லாம் மகான் அவ்யக்தம் மகத்துக்கு அதிஷ்டான தேவதை, அவ்யக்தத்துக்கு சாத்விகீம் சத்வகுண பிரதானாம் கதிம் கம்யதேதி கதி பிராப்தியமித்யர்த்தா. இதனால் பிரம்மாதிகளுக்கும் பாரவசியம் சொல்லப்பட்டது. பிரம்மா விஸ்வசிருக்குகள் தர்மங்கள் மகான் அவ்யக்தம் இதெல்லாம் என்ன இருந்துட்டா இத்தேதாம் மனிஷினா உத்தமம் சாத்விகீம் கதிம் ஆகு இத்தன்மையா. ஒருவன் சத்வோத்தரனாய் உத்தம புண்ணியங்களை பண்ணினால் அவனுக்கு சத்வோத்தரமான பிரம்மாதி சரீரங்கள் மறுஜன்மத்தில் பிராப்தியங்கள் என்று தாத்பரியம். இந்த ஸ்லோக தாத்பரியம் அந்த ஸ்லோகத்துக்கு தாத்பரியம் புரியுறது கஷ்டம். அதுக்காக தான் அழகில் வியாக்கியானம் பண்ணியாது. பிரம்மா விஸ்வசுஜா பகவச்சனம். பிரம்மா என்ன விஸ்வசுஜா நவ பிரஜாபதிகள் பரமாத்மாவுக்கு திருமுக பிரம்மாவுக்கு அசிஸ்டண்ட்டுக்காக நியமிச்சுகள் இவர்கள். அப்புறம் தர்ம தேவதை மகானது பிரகிருத்தினுடைய அடுத்த தத்துவம் மகத்தத்துவம் அவ்யக்தம் இதுலையும் அதிஷ்டான தேவதைகள். இவ எல்லாரும் சாத்விகின் கதிம் ஆகுன்னு இருக்கு. இவ எல்லாரும் சாத்விகமான கதிகள். கத்தின்ற பதத்துக்கு அர்த்தம் என்னன்னா அடையப்படுவதுன்னு அர்த்தம். இதெல்லாம் சத்துவ குணத்தினாலே அடையப்படுகிறீர்கள். அதனால ஒருத்தன் பிரம்மாவா ஆணமாக இருந்தால் சத்துவ குணம் அதிகமாகி நல்ல காரியங்களை செய்தால் ஒருத்தன் பிரம்மாவாக ஆக முடியும். நவ பிரஜாபதி நல்ல கர்மாக்களை பண்ணாதான் அவர் நவ பிரஜாபதியாக பறக்க முடியும். தர்ம தேவதையாக பிறக்கணுமா இருந்தாலும் நல்ல கத்தியக்காரர்களை பண்ணும். அதனால இதெல்லாம் நல்ல காரியம் செய்தாதான் கிடைக்கும்ன்றதால கர்மவசத்துன்னு சொல்றதுக்காக தான் இந்த பிரமாணமானது ஏற்படும் அப்படின்றதான். அதனால இவ்வாறு மறுபடியும் பகவத் பிரகிருதி பரதந்திரர்கள் அல்ல சத்துவன்றது அந்த பிரகிருத்தியுடைய குணம் தானே. அதனால சத்துவகுணம் அதிகமாக இருக்கிற போது சத்துவகுண பிரயுக்தமாக நல்ல காரியங்களை பண்ணி இவா இந்த மாதிரியான ஒரு பெரிய பெறான்னு சொன்னதுனால சத்துவகுணம் இதனுடைய காரியம் பிரகிருதி. சத்துவகுணம் பிரகிருத்தியுடைய குணம். ஆனால் இந்த பிரகிருதிக்கு உட்பட்டு சத்துவகுணம் அதிகமான பிரகிருதி உடையவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த மாதிரி தசை வருதுன்றதுனால பிரகிருத்தியினுடைய பாரதந்திரம் இவாளுக்கு சொல்லப்படும். இத்தாலும் சுபேத்தம்
இவர்கள் தங்களுக்கு, அதனால இப்ப என்ன இருக்குது, பிரகிருதிக்கு பரவசாலா இருக்கிறவன் அந்த பிரகிருதிக்கு பிரேரகனா இருக்கின்ற பரமாத்மாவோட எப்படி சமமாக இருக்க முடியும் அப்படின்றதா. இவர்கள் தங்களுக்கு அந்தராத்மாவான அவன் கொடுத்த ஞானாதிகளை கொண்டு அவனுக்கு ஏவல் தேவையை செய்கிறார்கள் என்னுமிடம் ஏதோத்வோ பூதஸ்ரேஷ்டோ பிரசாத கோதஜோ ஸ்மிருதோ ததாதிருஷித பந்தாவும் சிருஷ்டி சம்ஹாரக்காரகோ என்று சொல்லப்பட்டது. இதற்கு மேல என்ன சொல்றாரு கேட்டா, சிருஷ்டிச்சது மட்டும் இல்லை, சிருஷ்டிச்ச பிறகு இவர்கள் காரியம் செய்கிற போது ஒரு நிமிஷம் பரமாத்மா போட்டு கொடுக்குற பிளான் பிரகாரமே தான் இவ காரியம் செய்யறா. ஏன் சில பேர் இப்போ நான் இப்போ பட்சிகள்லாம் இருக்கு, மிருகங்கள்லாம் இருக்கு, இப்போ குழந்தைய போட்டு ஒரு 10 நாள் 1 நாள் காப்பாற்றி கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் ரக்கம் அடிச்சு போச்சுன்னு அதில் காரியம் செய்யுது. மனுஷனுக்கு தான் குழந்தை 30 வயசானாலும் 40 வயசானாலும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இவருக்கு தான். ஏன் 40 வயசானா கூட சில பேர் அப்பா அம்மா சொல்லி கொடுக்கலாம் விஷயம் தெரியாமல் இருக்கோம் இல்லையா. இந்த மனுஷ ஜாதி தான் பொறுப்பு ரொம்ப அதிகம். இந்த மிருகங்களோ பட்சிகளோ இருக்கே அதெல்லாம் குழந்தை கூட 20 நாள் 30 நாள் அடக்காக்குறது, அது பட்சிகளுக்கு இறக்கம் அடிச்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அப்பா குழந்தை அம்மா குழந்தை காப்பாற்றுன்றதே கிடையாது. அந்த மாதிரி சில பேருக்கு சுவாதந்திரம் வந்துடும். இவர்கள்லாம் அப்படி இல்லை. இப்போ பிரம்மாவை சிருஷ்டிச்சு கொடுத்தோன்னா நிமிஷத்துக்கு இவன் பரமாத்மா தான் பிளான் போட்டு கொடுக்குறான். ததாதிருஷ்ய பந்தாவும் சிருஷ்டி சம்ஹார காரகம். அதனால் இந்த சிருஷ்டி சம்ஹாரம் பண்ணுற போதெல்லாம் இவனுக்கு பிரேரகத்துவமானது ஏற்படுறது என்பதாக இங்கே சாதிக்கிறார். முதல்ல சொன்னது பிரகிருதி பரதந்திரால், அது மட்டும் இல்லை, இவளுக்கு சுவாதந்திரியம் கிடையாது, எப்பவும் பரதந்திரா தான் இருக்கிறாள் என்றதாக இங்கே சாதிக்கிறார். பராதீனங்களை ஒழிய இவர்கள் செய்யும் சிருஷ்டி சம்ஹாரங்கள் பராதீனங்களை ஒழிய சுதந்திரமாக செய்யப்படுகிறதுகள் அன்று என்று ஞாபிக்கப்பட்டது. இந்த இப்போ சொன்ன பிரமாணத்தினார் அவன் கொடுத்த ஞானாதிகளை கொண்டு அவனுக்கு ஏவல் தேவை. ஏவல் தேவைன்னா என்ன அர்த்தம்? பிருத்திய கிருத்தியம், வேலைக்காரன் செய்கிற காரியத்துக்கு என்னன்னு பேரு ஏவல் தேவை. ஏவல் தேவை செய்யுதுன்னா அவன் ஏவினத்தை அவனுக்கு எது அபேட்சித்தமோ அபேட்சித்தை செய்யணும்னு சொல்றான், அதை இவா செய்யறா. அதான் ஏவல் தேவைன்னா பிருத்தின்னு செய்ய வேண்டியதான காரியத்துக்கு ஏவல் தேவை என்றதாக பேர். அந்த ஏவல் தேவைகளை இவா செய்கிறது. ஏவல் தேவை பிருத்திய கிருத்தியம், புரியுதோ? பிருத்தியன்னா வேலைக்காரன் அவன் கொடுத்த ஞானால் கொண்டு அவனுக்கு ஏவல் தேவை செய்கிறாள் என்னுடன் ஏதோ தோ விபுத ஸ்ரேஷ்டோ. 2 பேர் தேவதற்குள்ள ஸ்ரேஷ்டர். யாரு? பிரம்மா சிவன் 2 பேரும். ஆனா அவ 2 பேரும் பிரசாத கோதஜோ ஸ்மிருதோ. இங்கெல்லாம் பரமாத்மா கிட்ட இருந்தே சிவன் பிறந்தான், பரமாத்மா கிட்ட இருந்தே சதுர்முகன் பிறந்தான் பிரமாணம் தான் போயிட்டு. ஒருத்தன் அனுகிரகத்தினாலையும் ஒருத்தவங்க கோபத்தினாலையும் பிறந்தவன். அது ஆதர்ஷித பந்தாகும். அவன் காமிச்ச வழியில போறவன். அதில் இவ செய்கிற காரியங்களும் அவன் காமிச்ச வழி. தது ஆதர்ஷிதா பந்தாக எஸ் ஏயோகத்தோ ததாதர்ஷித பந்தாகும் சிருஷ்டி சம்ஹார காரகோ என்று சொல்லப்பட்டது. அவன் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் முதலே சொல்ற, அவன் கொடுத்த ஞானாதிகள் கொண்டு அவனுக்கு ஏவல் தேவை செய்தார்கள். அதில் பரமாத்மாவுக்கு அதாவது சிருஷ்டியோ சம்ஹாரமோ இதெல்லாம் பகவத் கைங்கரியம் தான். விபீஷணாழ்வானுக்கு பெருமாள் ராஜ்யம் கொடுத்தது கூட இவன் ராஜ்யத்தை அபேட்சிக்கலைன்னா கூட சாபிதஸ்தும் சகித்வேன நோத்திரமுக்து மருசின்றதா சொல்லி பிரஜா சம்ரக்ஷ தர்மேனான்னு ராட்சசர்களை நீ அடக்கலைன்னாக்க அதெல்லாம் அடங்காப்படையில போடும். அதனால் அதெல்லாம் அடக்கி ஆளுன்னு பெருமாள் நியமனம் பண்ணால் இது ஒரு கைங்கரியம் தான் ஏற்றுனானே தவிர ராஜ்யம் ஆளுன்னு ஆசையினால ஏற்றுக்கலைன்னு சொல்கிறார். அதே போல் ஒருத்தனுக்கு அந்த பதவியை கொடுத்து அந்த பதவியை நீ பண்ணுன்னு சொன்னால் அது பதவி கௌரவம் கொடுத்து அர்த்தம் இல்லை. இதுவும் பெருமாளுடைய நியமனம் கொடுத்தா அதுவும் ஏவல் தேவையில செய்வது தான். அதாவது பெருமாளுக்கு கைங்கரின்ற புத்தியில் தான் அது செய்யணும். ஆனால் அது மறந்து போயிடும். அதாவது பந்தாலும் சற்று சும்மாருக்காரோ என்று சொல்லப்பட்டது. இவர்களுக்கு இதனால் இப்போ என்ன முடிஞ்சதுன்னு கேட்டால் இவர் காரியம் ஒரு நிமிஷம் செய்கிற போதெல்லாம் கூட பரமாத்மா புத்தி பிரதானம் பண்ணி தான் செய்கிறான். அப்படின்னு பரமாத்மா தீனமா பரமாத்மா கொடுத்த புத்தி கொண்டு காரியம் செய்கிறவளுக்கும் அந்த புத்தி கொடுக்குற பரமாத்மாவுக்கும் எப்படி ஐக்கியம் வரும்? இதுக்கப்புறம் இந்த சுபாஷ்டேத்துவம் இவாளுக்கு கிடையாது. பரமாத்மாவுக்கு சுபாஷ்டேத்துவம் உண்டு. இந்த சுபாஷ்டேத்துவத்தை பார்த்தோம்னாலும் சுபாஷ்டேத்தை உடையவன் பரமாத்மா, இவாளுக்கு அது கிடையாது. இதை பார்த்தாலே இவா 2 பேருக்கும் வித்தியாசமான ஸ்பஷ்டமாக தெரியும். அதாவது இவாளை தியானம் பண்ணால் நமக்கு சம்சாரம் விருத்தி ஆகுமே தவிர சம்சாரம் போகாது, மோட்சம் வராது. பரமாத்மா சுபம்ன்றதுக்கு சம்சார நிவர்த்தகம்னு அர்த்தம். ஆசிரியம்னா தியானத்துக்கு விஷயம்னு அர்த்தம். இவா மற்ற பேரெல்லாம் தியானம் பண்ணால் சம்சாரம் விருத்தி ஆகுமே தவிர சம்சாரத்துக்கு அவளுக்கு சம்சாரம் போய் மோட்சம் வரத்துக்கு அது ஹேத்துவாக ஆகாது அப்படின்றத தாய். அதுக்காக அந்த பிரமாணங்கள் எடுக்கிறார். இவர்களுக்கு சுபாஷ்டயத்துவம் இவர்களுக்கு சுபாஷ்டயத்துவம் இல்லை என்பதற்கு வச்சனங்களை காட்டுகிறார் என்றுதான் மேலும் என்றும் சொல்லப்படுவதால் கீழ் சொன்ன சங்கைகள் நிரசிக்கப்பட்டது. அது கீழே வியாக்கியானத்தில்
ததாதர்சித பந்தானோ என்பதால் இவர்கள் சுதந்திரலா சிருஷ்டி சம்ஹாரங்களை செய்கிறார்கள் என்றும் பகவானாலே கொடுக்கப்பட்ட செய்கிறார்கள் அல்லவென்றும் பகவானாலே கொடுக்கப்பட்ட ஞான சக்தி ஆதிரூப மார்க்கத்தை கொண்டே செய்கிறார்கள் என்றும் சொல்லப்படுவதால் கீழ் சொன்ன சங்கைகள், அதாவது என்ன அர்த்தம், இவாளே சிருஷ்டாக்கள், அதாவது கீழ் சொன்ன சங்கைலாம் தேவத ஐக்கியம் திரையாணாம் துல்லிதா ஐக்கியம் திரையாணாம் சமதித்த திரிக்க சமதிகதா துல்லிதா ஐக்கியம் திரையாணாம் சொல்ல சங்கைகள்லாம் நிரசனமாக போச்சுன்னு சாரி. இதுக்கு மேலே சுபாஷத்தையும் அவளை கிடையாது சொல்லுவார். சொல்லிச்சு சரீரம் இருக்கே, சதுர்முக பிரம்மாவுக்கும் சரீரம் உண்டு, 4 முகங்கள்லாம் இருக்கும் இல்லையா. அந்த சரீரத்தை தியானம் பண்ணால் நமக்கு அனர்த்தம் தான் வரும். அதனால் அவள் சரீரம் உண்டு, ஆனால் அந்த சரீரத்துக்கு சுபாஷ்டயம்னு பேர் கிடையாது. ஏன் சுபாஷ்டயமுக்கு அர்த்தம் சுபங்களுக்கு ஆசைன்னு அர்த்தம் இல்லை, அதுக்கு அர்த்தம் மேலே சொல்லப்போகிறேன். இவளுக்கு சுபாஷ்டயத்தும் இல்லை என்னுமிடத்தை ஹிரண்யகர்ப்போ பகவான் வாசவோத பிரஜாபதி என்று தொடங்கி அசுத்தாஸ்தே சமஸ்தாஸ்து தேவாத்யா கர்மயோனயா என்றும் சொல்றாங்க என்றும் ஆப்ரம்ம ஸ்தம்ப பர்யந்தா ஜெகதந்தர் வியவஸ்திதாக பிராணினः கர்ம ஜனித சம்சார வசவர்த்தினः என்றும் கர்மணாம் பரிபாகத்வாத்து ஆவிரிஞ்சால் அமங்கலம் இதிமத்வா விரக்தஸ்ய வாசுதேவ பராகதி என்றும் பராசர சௌனக சுகாதிகள் பிரதிபாதித்தார்கள். இதுக்கு பிரமாணங்கள் மகர்ஷிகளாக சுகர் சௌனகர் பராசரர் இவ எல்லாரும் சொல்லுங்க, இவளுக்கு சுபாஷித்துவம் கிடையாது என்பதாக. அதாவது சொல்லிச்சு ஹிரண்யகர்ப்போ பகவான், முதல்ல ஹிரண்யகர்ப்போ பகவான் வாசவஹா இந்திரன். ஹிரண்யகர்ப்ப பகவான் அந்த அலங்கிருத்திய சிரச்சேதம் பண்றாப்புல பகவான் ஒரு விசேஷத்தை கொடுத்து இவெல்லாம் அசுத்தாள் மேலே சொல்ல போற. ஆனால் லோகத்துல நம்ம எல்லாம் காட்டிலும் அதிகமான ஞானம் இருக்குதுன்னா அவளுக்கு பகவானுக்கு ஹிரண்யகர்ப்போ பகவான் வாசவான இந்திரன், ஹிரண்யகர்ப்போ பகவான் வாசவோத பிரஜாபதி என்று தொடங்கி அப்புறம் அந்நேது புருஷ வியாக்ர சேதசோ ஏ வியபாஷ்டயான்றதா அடுத்த ஸ்லோகம். ஹிரண்யகர்ப்போ பகவான் வாசவா அத பிரஜாபதி அந்நேது புருஷ வியாக்ர சேதசோ ஏ வியபாஷ்டயா மனசுக்கு எட்டக்கூடியவார்கள் இல்லையோ அவ அத்தனை பேரும் அசுத்தாஸ்தே சமஸ்தாஸ்து தேவாத்யா கர்மயோனையா இவாள் அசுத்தாள். அசுத்தாள்னா அதாவது பிரகிருதி பரிணாமமாக இருக்கும் சரீரத்தை உடையவர்கள். இவருடைய இவாளை தியானம் பண்ணுறதுனால நமக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது, இவாளால் நமக்கு மோட்சமானது வரவே வராது. பிரஜாபதி என்றால் ஹிரண்யகர்ப்பர் இருந்தால் சதுர்முக பிரம்மாவுக்கு பேர். பிரஜாபதின்னு இருக்கோ இல்லையா, பிரஜாபதினா அவளுக்கு உதவி பண்ணுறதா அசிஸ்டண்ட்லாம் இருக்கும் நவ பிரஜாபதிகள், அவளுக்கு பிரஜாபதினு சப்தனாலே சொல்கிறார். வாகா பிரஜாபதி 2 வந்ததுனாக்க அந்த பிரஜாபதி அத்தியக்ஷனாக இருக்கணும் சதுர்முகன் ஒரு பதத்தினாலே சொல்லணும். அவனுக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்தவாளை மற்ற சப்தங்களாலே சொல்லணும் தான் விவஸ்தை வச்சுக்கணும். இல்லாமல் இவா எல்லாரும் அசுத்தாக, அசுத்தான்றதுக்கு அர்த்தம் அசுத்தாக தே அசுத்தாக சுபத்வரஹிதாக என்றபடி கர்மயோனையா கர்மயோனித்வாத்து அசுத்தா கர்மயோனையான்றதுனால அது ஹேத்துகர்ப்பமான விசேஷம். அவள்லாம் கர்மாவுக்கு வசப்பட்டதாக கர்மயோனையா என்று ஹேத்துகர்ப்ப விசேஷம். அவள் கர்மாதீனமாக இருக்கிறதுனால அவளுடைய பிறப்பெல்லாம் புண்ணியபாபூர்வ கர்மாதீனமாக இருக்கிறதுனால அவள் அசுத்தர்கள். அசுத்தர்கள் தியானம் பண்ணுறதுக்கு அனர்ஹர்கள். அவளை தியானம் பண்ண மாதிரி மறுபடியும் சம்சார பிராப்தியாக வருவதில் மோட்சம் வராது. மோட்சம் போகணுன்ற ஆசை நிவர்த்த தரிசி உபகீயமானாது சைகிறோம் இல்லையா. இந்த ஸ்ரீமத் பாகவத கதையை வச்சு சொல்லிச்சு பகவான் யாரா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நிவர்த்த தரிசி உபகீயமானாது பவௌஷதாது ஸ்தோத்திர மனோபிராமாத்துன்னு கிருஷ்ண கதையை தியானம் பண்ணுறவா யாருன்னு கேட்டால் நிவர்த்த தரிசி இதர பிரயோஜனங்களை ஆசை இல்லாதவா தான் பகவத் விஷயத்திலே இறங்குவாள். அதில் மற்ற விஷயங்கள் ஆசை இருக்குவா தேவதாந்திரத்தை போவாள். அதனால் அவள் அசுத்தர்கள் என்றார். அதுக்கு காரணம் கர்மயோனியா என்ற பதம். அசுத்தாஸ்தே சமஸ்தாஸ்து பிராணினா இன்னும் அடுத்த ஸ்லோகம் ஆப்ரம்ம ஸ்தம்ப பர்யந்தா ஜெகதந்தர் வியவஸ்திதாக. இது இது என்ன பிரமாணம், இது விஷ்ணு புராணம் தான் இல்லையா. ஆப்ரம்ம ஸ்தம்ப பர்யந்தா, இங்கே ஸ்தம்பம் ஸ்தம்பான்னு சொல்லுவாங்க. ஸ்தம்பம்னா கம்பத்துக்கு, ஸ்தம்பம்னா அந்த கோரப்புல், பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு இந்த கோரப்புல் வரைக்கும் ஆப்ரம்ம ஸ்தம்ப பர்யந்தா ஜெகதா அந்தர் வியவஸ்திதா ஜெகதந்தர் வியவஸ்திதா. அந்த ஜெகத்துக்கு உள்ள மேலேருந்து மேலுக்கு அது கீழுக்கு தாழ்ந்து இருக்குது. அதுக்குள்ள எல்லா பிராணிகளும் கர்மஜனித சம்சார வசவர்த்தினா எல்லாரும் சம்சாரத்துக்கு உட்பட்டுள்ளா.
சம்சாரம்னா பிரகிருதி சம்பந்தம். இந்த பிரகிருதி சம்பந்தம் எத்தால வருதுன்னு கேட்டா கர்மாவனாலே வருது. அதனால கர்ம ஜனித சம்சார வசவர்த்தினா என்றும் கர்மணாம் பரிபாகத்வாத்து, இந்த கர்மாவுடைய பரிபாகத்தால் ஆவிரிச்சாத்து அமங்கலம், பிரம்மாவிட்டே இந்த அசுத்தர்கள் என்ற விஷயத்தை நீங்க சொல்ற பிரம்ம ஸ்தம்ப பரிதா பிரம்மாணம் ஆரம்பே தியர்த்தா சம்சார வசவர்த்தினா என்பதால் சம்சார நிவர்த்தகத்துவ சுபத்துவம் இல்லை என்று. ஆனா சுபத்வே சதி ஆசிரியத்துவம் சொல்றோம் இல்லையோ, சுபத்துவம்னா சம்சார நிவர்த்தகத்துவம். சம்சாரத்துக்கு பிரகிருதி சம்பந்தம், அந்த பிரகிருதி சம்பந்தத்தை போக்கினால் அதுக்கு சுபம்னு பேரு. பகவானை தியானம் பண்ணோமானால் அவர் சம்சாரத்தை நிவர்த்தி பண்ணும், அதுதான் சுபத்துவம். ஆஷ்டியம் தான் தியானம் பண்ண வேண்டியும் அவன் தான். இவள் தியானம் பண்றதுக்கு விஷயமான ஆவா, ஏன் இவளுக்கு ஆஷ்டியத்துவம் உண்டோ, சுபத்துவம் கிடையாது. அந்த சுபாஷ்டியம்னா பெருமாளுடைய திருமேனிக்குத்தான் அது உண்டு, அது இவாளுக்கு கிடையாது. அது அந்த அப்புறம் நிராலம்பன யோகம் பண்றோம் இல்லையோ, நிராலம்பன யோகம்னா அதாவது முதல்ல தியானம் பண்ண ஆரம்பிச்ச ஆகாரமே இல்லாத ஒரு உருவத்தை தியானம் பண்ற, ரூபத்தை ஒரு வஸ்து தியானம் பண்றதுனா முடியாது. அதுக்காக முதல்ல ஒரு திருமேனியோட பெருமாளை தியானம் பண்றோம். அதுக்கப்புறம் அபியாசம் அதிகமாக அந்த திருமேனியை கழிட்டு ஆத்மஸ்வரூபத்தை அப்புறம் தியானம் பண்றோம். அவளுக்கெல்லாம் பரமாத்மா விஷயமாயும் மாறான், சிவனாயும் மாறான். அதில் சுபத்துவம் ஆசிரியத்துவம் ரெண்டும் அவள் விஷயத்திலே உண்டு. ஆரம்ப திசையில் இருக்கிறவளுக்கு எது சுபாஷ்டியம் கேட்ட திருமேனி தான். அதில் சுபாஷ்டியத்துவம் பெருமாளுடைய சொரூபத்துக்கும் கிடையாது. ஏன் ஆரம்ப திசையில் இருக்கிறவளுக்கு முதல் அது மனசுல எட்டாதோ இல்லையா பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபம். அதில் ஆரம்ப இஞ்சாலும் சொல்லும்போது ஆரம்ப திசையில் இருக்கிறவளுக்கு அவளை பற்ற சுபாஷ்டியம் எதுன்னு கேட்டால் பெருமாளுடைய திருமேனி தான். அது மேலேயும் சொல்றோம். இப்ப இங்க பொதுவா சொல்றது பெருமாளுடைய திருமேனி வித்தியாசம் வச்சுக்காமல் திவ்யமங்கல விக்கிரக விசேஷனான எம்பெருமானுக்கு தான் சுபாஷ்டியத்துவம் உண்டே தவிர மற்ற பேருக்கு அது கிடையாது. சொல்ற ஆவிரிச்சால் அமங்கலம், அமங்கலம்னா அந்த சுத்தத்துவ அபாவத்து, மங்களம்னா சுத்தத்துவத்தை இருக்கணும், அதில் சுத்தத்துவ அபாவம் இருக்கு அப்படின்றதா இருக்கு. கர்மனாம் பரிபாகத்துவா, கர்மனாம் பரிபாகத்துவத்துல கர்மத்துடைய பலமாக இருப்பதனால ஆப்ரம்ம ஸ்தம்ப பரியந்தா ஜெகதந்தர் விவஸ்திதா அப்படின்றதா சம்சார அதுக்கு முன்னாடி இருக்கு. ஆப்ரம்ம ஸ்தம்ப பரியந்தா ஜெகதந்தர் விவஸ்தா பிராணினா வசவர்த்தினா, அடுத்தாப்புல ஆப்ரம்ம ஸ்தம்ப பரியந்தா ஜெகதந்தர் விவஸ்திதா கர்மணாம் பரிபாகத்வாது ஆவிரிச்சால் அமங்கலம் என்றும் சொல்லப்பட்டது. இத்தியாதிகளும் அடுத்தது கர்மணாம் இத்திமத்வா விரக்தஸ்ய வாசுதேவ பராகதி. அதனால எந்த லோகத்திலையும் எங்க போனாலும் எல்லாரும் அசுத்தாள் என்றதா ஒரு எண்ணம் வந்துருக்குன்னா வைராக்கியம் உண்டாயிடும். அதனால யாருக்கிட்டையும் போய் பிரயோஜனம் இல்லை அப்படிதான் வைராக்கியம் வந்துருக்குன்னா அவனுக்கு பரமமான கத்தி உத்கிருஷ்ட கத்தியான்னு கேட்டா பரமாத்மா. இத்தி மத்வா விரக்தஸ்ய வாசுதேவ பராகதி அப்படின்னு தான் வைராக்கியம். என்றும் பராசர சுக சௌனக பராசர சௌனக சுகாதிகள் பிரதிபாதித்தார்கள். இவர்களுக்கு பகவான் ஆசிரியனையன் என்னும் இடத்தையும் பகவானுக்கு ஒரு ஆசிரியனையர் இல்லை என்னும் இடத்தையும் இதுக்குள்ள இப்போ இன்னும் கொஞ்சம் விஷயம், இது இன்னொரு விஷயம் சொல்றாரு. இவா எல்லாருக்கும் பகவான் தான் ஆசிரியக்கத்தக்கவர், இவா எல்லாரும் ஆசிரியிக்கிறவர். அதனால பகவானுக்கு மேல ஆசிரியிக்க வேண்டிய வஸ்து ஒன்றும் கிடையாது. பகவான் இன்னொருத்தனை சரணம் அடைய வேண்டாம், பகவானைத்தான் மற்ற பேர் சரணம் அடைந்தது தவிர பகவான் இன்னொருத்தனை சரணம் அடைய. அதனால இவா எல்லாரும் பகவானை பற்றி தான் தன்னுடைய கஷ்டங்கள்லாம் தீர்த்துக்கணும். பகவான் இன்னொருத்தனை பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதனால யாருக்கு பெருமை உண்டு? ஆசிரியத்துவம், ஆசிரியவத்துவம், ஆசிரிய ரஹிதத்துவம். தனக்கும் மேல ஒருத்தன் இருக்கான்றது இவளுக்கு உண்டு, பரமாத்மாவுக்கு இருக்கிற. இதனாலே வித்தியாசமானது ஏற்படுறது என்றுதான் சரிங்க. பிரம்மருத்ராதிகளுக்கும் பகவானுக்கும் உள்ள சில விசேஷங்களை காட்டி இவற்றுக்கு காட்டி அவற்றுக்கு வசனங்களை உதாகரிக்கிறார். இவர்களுக்கு இத்தியாதினா, இவர்களுக்கும் ஆஷ்டயித்துவம், பகவானுக்கு ஆஷ்டயனீயத்துவம். அதனால இவர்கள் ஆராத்தியன் சொல்றாங்க. எப்படி சொல்றேன்? இவ ஆஷ்டயிகள், ஆஷ்டயிக்கிறவர். பகவான் ஆஷ்டயனீயன்,
ஆசிரியனியத்துவம் பகவானுக்கு உண்டு, இவளுக்கு ஆசிரயித்துவம் ஆசிரியத்தை உடத்தா இருக்கு. அந்த மாதிரி வித்தியாசம் உண்டு. இவர்களுக்கு பகவான் ஆசிரியனியன் என்னும் இடத்தையும், பகவானுக்கு ஒரு ஆசிரியம் இல்லை என்னும் இடத்தையும் வந்து ருத்ரம் சமாஸ்ரிதாக தேவாக. எல்லாரும் மற்ற தேவதைலாம் கஷ்டம் வந்ததுன்னா எல்லாரும் ருத்ரனை போய் ஆசிரியிப்பார். ருத்ரோ பிரம்மாணமாஸ்ரிதா. ருத்ரனுக்கு கஷ்டம் வந்ததுன்னா அவன் என்ன போய் சொல்லிப்பான், பிரம்மாவை போய் ஆசிரியிப்பான். பிரம்மா மாம் ஆஷ்டிதோ ராஜன். இந்த வாக்கியமானது இருக்கு பாரத்ல ஆசுவேதி பருவதானே. ஆமா, பாரத்ல ஆசுவேதியில் பெருமாளே சொல்ற வார்த்தை இருக்கு. தேவதைகள்லாம் அதாவது இந்தந்த அதிகாரிகிட்ட தான் இருந்தாலும் கடைசியில் பியூன் இருக்கும், நேர மேனேஜர்கிட்ட வந்து தன்னுடைய குறையெல்லாம் சொல்லக்கூடாது. தன் மேல் ஆஃபீஸ்கிட்ட அவன் சொல்லணும், ஆஃபீஸ் மூலமாக தான் அங்கே வரணும். இதில் பெருமாள்கிட்டையும் வரலாம். உடனே தேவத்தில் ஏதாவது வந்து உபத்திரம் வந்துருக்குன்னா ருத்ரன் கிட்ட விஞ்ஞாபிக்க, ருத்ரன் வந்து பிரம்மா கிட்ட சொல்ல, பிரம்மா தான் பெருமாள்கிட்ட வந்து விண்ணப்பம் பண்ணணும். அதுவா ருத்ரம் சமாஷ்டிதா தேவாக. ருத்ரோ பிரம்மா நமாஷ்டிதா. பிரம்மா மாமாஷ்டிதா ராஜன். ஏன் அதை தர்மபுத்திரால பார்த்து சொல்றாரு. அவ பிரம்மா என்ன ஆசிரிச்சுதான், நாகம் கஞ்சிது பாஷ்டிதா. நான் இன்னொருத்தர் ஆசிரிக்க வேண்டிய சொல்ல பாதுகாசத்தை சாகிக்கிற போது சுவாமியோட பெருமாளுக்கும் ஒரு ஆசிரியன் ஒன்று உண்டா. எது பாதுகாத்தீங்க, அவளுக்கு தான் ஆசிரியங்கிறது கிடையாது. அது நமக்கு இஷ்டம்தான். ஏன் பெருமாளுக்கான பாதுகைக்கு பிரபாவம் சொன்னால் அந்த பாதுகை யாரும் சேர்ந்தவள், பெருமாளை சேர்ந்ததுதான். அது வந்து பிரபாவம் பெருமாளுக்கு. அதாவது சுவாமி சமத்காரம் அது பெருமாளுக்கு மேலே பாதுகாத்தி இருக்கான்றதால் அதில் ருத்ரம் பிரம்மா மமாஷ்டிதோ ராஜன் நாகம் கஞ்சித் உபாஷ்டிதா. அதில் மமாஷ்டியோ நகஷ்டித்து சர்வேஷாம் ஆசிரியோக்கியம். அது அதே இடத்துலையும் சொல்ல, மமாஷ்டியோ நகஷ்டித்து, எனக்கு இன்னொருத்தன் ஆசிரியம் கிடையாது. அதனால் நான் வந்து சர்வதேவாசிரியோ, நான் தான் எல்லாருக்கும் ஆசிரியமே தவிர எனக்கு யாரும் ஆசிரியம் கிடையாது என்று தானே. இவர்கள் விபூதி பூதர் என்னுமிடம் காலாந்தகாத்தியாச்ச இத்தியாதிகளிலே மற்றுள்ளாரோடு துல்லியமாக சொல்லப்பட்டது. இதனால இவர்கள் பகவத் விபூதியில் சேர்ந்தவர். விபூத்தின்னா நியாமிய வஸ்து, பகவானுடைய கட்டளைக்கு உட்பட்டவர்கள். இன்னும் சொன்னது கர்மாவுக்கு கர்மவசியர்கள், பகவான் நியம ரூபமான கர்மாவுக்கு உட்பட்டவர்கள், பகவத் ஆராதனத்தினாலே பிராப்தமான பதவியை உடையவர்கள் என்று சொல்லி பகவானுக்கும் அவளுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொன்னார். இப்போ சொல்றது இனிமேல் பகவான் நியாமகன், இவர்களெல்லாம் நியாமியர்கள் அப்படின்னு சொல்லி பகவான் சொன்னத்தை கேட்கிறவால பகவானோட எப்படி ஒப்பிட்டு சொல்ல முடியும் அப்படிங்கிறத. விபூத்தின்னா நியாமிய வஸ்து என்றதாக வியாக்கியானத்தில் சாட்சிகள். அதில் விபூதி என்பது நியாமியமான வஸ்து, அதாவது வந்து நியமனத்துக்கு உட்படக்கூடிய, நாம் சொன்ன பிரகாரம் கேட்கக்கூடியதான வஸ்து. அந்த மாதிரி வர விபூதியாவது நியாமிய வஸ்து வியாக்கியானத்துக்கு கட்டளைக்கு உட்பட்டதான வஸ்து. அதனால் இதெல்லாம் கட்டளைக்கு உட்பட்டது, கட்டளை விடுதல் எம்பெருமான், அது ரெண்டுத்தையும் எப்படி ஒன்றா ஆக்க முடியும் அப்படின்றது பிரமாணங்கள்லாம் எடுக்கிறேன். அதில் வரைச்ச இந்த வியாக்கரணத்தில் பாணினி ஒரு சூத்திரம் இருக்க சில பிரத்யங்கள் சொல்லிச்ச ஸ்வ யுவ மகோனாம் அதத்திதோ. தத்தித பிரத்யம் தவிர வேற பிரத்யங்கள் இடத்துல இந்த ஸ்வா என்ற சப்தம், யுவா என்ற சப்தம், மகவன் சப்தம், இதுக்கெல்லாம் ஒரு பிரத்யம் விதிக்கிற. அந்த பிரத்யங்கள் வரைச்சு யார் செய்யணும், ஸ்வா என்ற சப்தம், யுவா என்ற சப்தம், மகவன் சப்தம். மகவன்னா இந்திரன் இருக்காரு, யுவான்னா இளைஞன், ஸ்வான்னா நாய். நாயை இந்திரனை சேர்த்து படிச்சுட்டாரு. ஏன்னா அந்த சப்தம் வரைச்சு ஸ்வா ஸ்வானு, மகவா மகவானு, யுவா யுவானு. இந்த சப்தத்தினுடைய ஃபார்ம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி. அர்த்தத்தில் ஏற்றத்தாழ்வு இருந்தால் கூட அவர் சப்தம் தானே பிரதானம். அதனால் நாயை இந்திரனை சேர்த்து படிச்சுட்டார். அதுபோல் இந்த சக்திக்கும் சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு சொல்லிச்சு. ஏன் எங்கேயாவது பண்டிதாளுக்கும் அப்பண்டிதாளுக்கும் வித்தியாசம் இல்லாத கொண்டா ஸ்வைவ மகோனா மற்ற இதே கொண்டாடுவா. இது வைதிகாளுடைய ஒரு நாய் இந்திரனையும் பாணினி ஒன்றா சேர்த்தாப்புல படிச்சுவா படிக்கிறதா எல்லாரையும் சேர்த்து ஒன்றா கௌரவிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவா. அது கொஞ்சம் ஸ்வைவ மகோனா மற்ற இதுன்னு பாணினி சூத்திரம் சொல்லுவாள். பாணினிக்கு சப்தம் தான் பிரதானம், அர்த்தம் பிரதானம், பிரத்யேகம் விதிக்கிறேன். அந்த மாதிரி இங்கே வரைச்ச பகவானுக்கு இவரெல்லாம் விபூதி பூத்தாள்னு சொல்லிச்சு. இதில் ஃபஸ்ட்டு கிரேடு, செகண்ட் கிரேடு, தேர்ட் கிரேடுன்னு அப்படி பிடிக்கல. பிரம்மா, தக்ஷாதேயா, காலம்ன்றது அச்சேதனம். தக்ஷன்றவன் நவ பிரஜாபதியில் சேர்ந்தவன், பிரம்மான்றவன் பிரதான பிரஜாபதி. இவ எல்லாரையும் சேர்த்து எல்லாருமே பகவானும் விபூதி உண்டு. காலம் என்னன்னுட்டா பகவானை பற்ற காலமாக இருந்தான்னா, பிரம்மாவாக இருந்தான்னா, தக்ஷனாக இருந்தான்னா இவாளுக்குள்ள சீனியாரிட்டிலாம் பார்க்கவே கூடாது. ஏன் இந்த பின்னட்ட சடையானம் பிரமணம் இந்திரனும் தொன்னிட்டு புகழரை வைகுந்த நூல்வாசல்னு சொன்னால் முதல்ல பின்னட்ட சடையானம், அப்புறம் தான் பிரமணம். இங்கே போய் பிரம்மா முதல்ல சொல்லிட்டு தானே இந்த சிவனை சொல்லணும்லாம் சீனியாரிட்டி பார்க்கக்கூடாது. ஏன்னா பெருமாள் சேவைக்கு போச்சே யாருக்கு இடம் கிடைக்கிறதோ அவன் முன்னாடி போகிறா. பெருமாள் சந்தல் எல்லாரும் சமம் தானே அப்படின்னு சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி பகவானுக்கு இவர் விபூதி பூத்தர்கள் சொல்ல வேண்டிய இடத்துல என்ன பிரமாணம் எடுத்திருக்காருன்னு கேட்டால் அதெல்லாம் பாரத்தில் ஆஷ்டமேதி பருவம் தான்.
பிரம்மா தக்ஷாதயா, இது விஷ்ணு புராணம். பிரம்மா தக்ஷாதய காலான்னு